ஓம் நம சிவாயம் வாழ்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான். ஸோ இன்னைக்கான மேட்சுக்கான ப்ரிடிக்ஷன் ஜோதிட கணிப்பு ரீதியா யாருக்கெல்லாம் ட்ரீம் டீம்ல வரதுக்கான அமைப்பு இருக்கு, அதே மாதிரி யாரு வெற்றி பெறுவதற்கான அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. 6 என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ ஏறக்குறைய டிட்டோவா போன மேட்ச் நடந்துருந்துச்சு. ஸோ நம்ம அத பத்தி டீட்டெயில்டா பார்க்க வேணாம். ஏன்னா நேரம் இல்லாத ஒரு காரணத்தினால, நம்ம வந்து பிரிடிக்ஷன்ஸ்குள்ள போயிரலாம். ஆ இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் இன்னைக்கான மேட்ச் வந்து எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் துபாயில் நடக்குது. நட்சத்திரம் மூலம் மற்றும் பூராடம். ஸோ 2 நட்சத்திரம் வருது. போன தடவையே சொல்லியிருந்தோம். ஆ 2 நட்சத்திரம் வந்தாலே டோட்டல் காம்பினேஷன் வித்தியாசமா இருக்கும். அந்த மேட்சஸ நம்ம வந்து பார்க்கறதுக்கே டோட்டலா வேற ஒரு பரிணாமத்துல இருக்கும் அப்படின்னு. அதே மாரியே அவ்வளோ பெரிய டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணி வந்தாங்க. நம்மளுடைய டார்கெட்டும் 330 தான் சொல்லியிருந்தோம். அது கரெக்ட்டா இருந்துச்சு. சரிங்க. இன்னைக்கான இது பார்த்தீங்க அப்படின்னா, ஏகாதசி திதியில இன்னைக்கு இந்த மேட்ச்ங்கிறது நடக்குது. ஸோ ஜோதிட கணிப்பு ரீதியா இந்த மேட்ச்ல யாருக்கெல்லாம் ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் இந்த மேட்ச் ஆரம்பிக்கும்போதே சொல்றேங்க. நம்முடைய கணிப்பு பிரகாரம் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான்ல வெறும் 0.5% இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. மத்தபடி வந்து ரிஸ்வானுக்கும் அவருடைய கேப்டன்சியோட அமைப்புக்குமே இன்னைக்கு வந்து சிறப்பா தான் இருக்கு. ஸோ இன்னைக்கான மேட்ச் வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்லயே இன்னைக்கு மறக்க முடியாத ஒரு மேட்ச் அப்படிங்கிற மாரி இருக்கிறதுக்கு 100க்கு 100% இன்னைக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. சரிங்களா? 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அக்ஷர் பட்டேல் மற்றும் ஹர்திக் பாண்டியா. ஸோ இந்த 2 பேரு தான் மேட்சையே மாத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம ஆருடம்ங்கிறது வந்திருக்கு. ஆ ஸோ நமக்கு வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வி பெற்றாலும் சரி, ஹர்திக் பாண்டியா மற்றும் அக்ஷர் பட்டேல் இவங்க 2 பேரு தான் மெயினான காரணமா இருப்பாங்க. இவங்க 2 பேர் தான் மெயினா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் இன்னைக்கு நம்மளுடைய ஆருடம் வந்திருக்கு. சரி பார்க்கலாங்க. இன்னைக்கு ட்ரீம் டீம்ல வரதுக்கான அமைப்பு யார் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேஎல் ராகுல், முகமது ரிஸ்வான், விராட் கோலி, சகில், அக்ஷர் பட்டேல், சல்மான், ஹர்திக் பாண்டியா, ஷா, குல்தீப் யாதவ், ராவ் மற்றும் ஹர்ஷித் ராணா. ஸோ இந்த ஒரு 11 பேருக்கு ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷனலா யாருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருண் சக்கரவர்த்தி. அவர் வந்தாருன்னா கண்டிப்பா கேப்டன், வைஸ் கேப்டனா போட்டுக்கோங்க. வருண் சக்கரவர்த்தி உள்ள கொண்டு வந்தாங்கன்னா, அவருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. சரிங்களா? அதே மாரி ஹர்திக் பாண்டியா மற்றும் அக்ஷர் பட்டேல் இவங்க கேப்டன், வைஸ் கேப்டனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆப்ஷனலா இல்லாமல் இன்னும் 3 பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அகமத், அஸ்ரஃப், சுப்மன் கில். ஸோ இவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு. சரிங்களா? ஏன்னா யார கொண்டு வருவாங்க, கொண்டு வர மாட்டாங்கன்னு தெரியாது. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ரொம்ப பாகிஸ்தானுக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான மேட்ச். அதே மாதிரி இந்தியாவுக்கும் ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன்னா போன சாம்பியன்ஸ் டிராஃபில தோத்துருக்கோம் ஃபைனல்ல. ஸோ அப்படிங்கிற மாரி ஒரு இருக்கிறதுனால 2 பேருக்குமே ரொம்ப முக்கியம். ஸோ 2 பேருமே பயங்கரமான போட்டி போடுறதுக்கான அமைப்பு இருக்கு. ஸோ இந்த மேட்ச் வந்து யார் வின் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டோம். இந்தியா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஸோ 6 இன்னைக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்தியா வந்து சேசிங் பண்ணி வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதே மாரி இந்த மேட்ச் வந்து 2வது 6ன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரவுண்டர் மற்றும் பவுலர் டாமினேட்டட் மேட்சா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி 1 பேட்ஸ்மேன் வந்து 100+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி 2 பவுலர்ஸ் வந்து 4+ விக்கெட். 2 பவுலர் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா 2 பவுலர்ஸ் வந்து 4+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டார்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 270+ ரன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 5வது பிரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது மேட்ச் வந்து ரொம்ப க்ளோசிங்கா போகும். த்ரில்லிங்கா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து ரொம்ப த்ரில்லான ஒரு ஒரு மேட்ச் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அதே மாரி லாஸ்ட் ஓவர் மேட்ச் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. லாஸ்ட் ஓவர்ல தான் வெற்றி நிர்ணயமாகும் அப்படிங்கிற அளவுக்கான மேட்ச். ஸோ இந்த மேட்ச் முழுக்க முழுக்க ரொம்ப த்ரில்லிங்கா இருக்க போகுது. அதே மாரி நம்ம வந்து நினைப்போம் பேட்ஸ்மேன் ஏன்னா பாபர் அசாம் இருக்கிறாரு, விராட் கோலி இருக்காரு. ஸோ இது பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது அப்படியே ஆல்ரவுண்டர் அண்ட் பவுலர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ நம்மளுடைய கணிப்புல அதான் வந்திருக்கு. இந்த 2 நட்சத்திரம் மாறுறதுனால, அதுவும் பர்ட்டிகுலரா இந்த மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மட்டும் நெறைய பேருக்குனால கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 2 பேத்துக்குமே நல்லா இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல விளையாண்டா 2 பேருமே நல்லா ஆடுவாங்க. இல்ல 2 பேருமே நல்லா ஆட மாட்டாங்க. அந்த மாரி தான் இருக்கு.
அதுக்கேத்த மாரி பார்த்துக்கங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இந்தியா வெற்றி பெற்றால் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். சரி பார்க்கலாங்க என்ன நடக்குதுன்னு. நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் கரெக்ட்டான முறையில ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆ நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெலிகிராம் சேனல்ல நம்ம வுமன்ஸ் பிரீமியர் லீக், அப்புறம் வந்து தொடர்ந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஜிம்பாப்வே, அந்த 2020 மேட்சஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம குடுத்துட்டு இருக்கோம். ஸோ வேணுங்கிற நண்பர்கள் கண்டிப்பா வந்து உள்ள ஜாயின் பண்ணி ப்ரிடிக்ஷன்ஸ வாங்கிக்கலாம். டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே மாரி சேனலுடைய மெயின் டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கு. சப்போர்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். கண்டிப்பா அடுத்த அ மேட்ச்சுக்கும் ஒரு 10 டேஸ் இருக்கு இந்தியாவோட மேட்ச். ஸோ அதுக்கும் வீடியோ வரும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.